முடிஞ்சுதா? 658வது பாட்டு. அம்மையனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. திருவாசகம் முடிஞ்சுது, பொழுது விடிஞ்சுது. அவ்வளவுதான்மா கல்யாணம். கழுத்தில் தாலி கட்டினதை தவிர அந்த பொண்ணை தொடலை. ஆமா, இப்ப வள்ளலாருக்கு பெருமையா அந்த பொண்ணுக்கு பெருமையா? அந்த பொண்ணுக்கு தான் பெருமை. ஏன் தெரியுமா? வள்ளலார் 51 ஆண்டுகள் வாழ்ந்தார். 1823 பிறந்தவர். 1874 உடம்பை பிரித்து விட்டார் வள்ளற் பெருமான். 1874 தைப்பூசம். எத்தனை வருஷம்? 51 வருஷம். அது என்ன 51 வருஷம் ஒரு கணக்கு? அந்த காலத்தில் தமிழ் எழுத்து 51. அகர முதலென உரைசை 51 அக்கரமும். திருப்புகழ். திருவாசகம் எத்தனை தலைப்பு? 51 தலைப்பு. கந்தர் அனுபூதி எத்தனை பாட்டு? 51 பாட்டு. வள்ளலார் வாழ்ந்தது 51 ஆண்டுகள். திருவாசகம் கால் முளைத்து நடந்து வந்தால் அது வள்ளலாராக இருக்கும். அப்படி முக்கியமான செய்தி சொல்றேன். இவர் மறைகிறதுக்கு முன்னால அந்த பொண்ணு மறைந்து விட்டது. சொன்னவருக்கு முன்னால கேட்ட பொண்ணுக்கு மோட்சம் கிடைத்து விட்டது. இவர் என்ன தெரியுமா பண்ணார்? வள்ளலார் ஒரு துண்டு போர்த்தி இருப்பார், இந்த உச்சந்தலை தெரியாம. ஏன்னா அது பிரணவதேகம். அதை போட்டோவில் பிடிக்க முடியாது. அது வெப்பத்தால் எரியாது. அது தண்ணீரால் நனைக்கப்பட முடியாதது. அது காற்றினால் உலர்த்தப்படாதது. பிரணவதேகம். அது தெரியாம ஒரு துண்டு போர்த்தி இருப்பார், முழுக்க மூடியிருப்பார். அன்னைக்கு தான் அதை கலற்றார். இந்த துண்டை போர்த்தி அவளை அடக்கம் பண்ணுங்க. முதல்ல அந்த பொண்ணுக்கு மோட்சம் கிடைச்சிது. என்ன புரியுது? திருவாசகத்தை சொன்னவங்களை விட கேட்டவங்களுக்கு புண்ணிய அதிகம். எதுக்கு சொல்ல வந்தேன் இவ்வளவும்? அன்னைக்கு தேன்மழை பலவான்குடியில் தமிழ்நாட்டில் பெஞ்சது. புரியுதா? இன்னைக்கு கர்நாடகத்தில் சாரதா அம்மா புண்ணியத்தில் திருவாசக தேன்மழை காலையில் தொடங்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பெய்ய போகுது. பாதி மழை பெஞ்சிருச்சு, மீதி மழை பாக்கி இருக்கு. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டால், குழைத்த சொல் மாலை என்ற ஒரு தலைப்பு. நான் மற்றதுக்குள்ளையெல்லாம் போக விரும்பலை. ஏன்னா நேரம் கிடையாது இன்னைக்கு நமக்கு.